வீட்டுக்கு போய் சேர்ந்ததான் தெரியும் இதோட மைலேஜ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ அதனால இன்றைக்கி நம்மளோட புல்லட்டை வந்து எடுத்துகிட்டு எங்கே வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் வந்து போகிறோம். ஸோ எங்களோட புல்லட்டில் இன்னும் வந்து நான் லாங் ட்ரைவ் வந்து போனதே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நம்ம புல்லட்டு நல்லா க்ளீனாக சர்வீஸ் எல்லாம் போயிட்டு வந்துருச்சு. க்ளீன் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது இந்த பிளேஸ்லேருந்து ஸோ கிளம்பி வந்து போயிட்டு அங்கே வந்து எதுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த புல்லட்லேயே வந்து லாஸ்ட்டாக அதிகமான தூரம் போனது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்னா ஸோ பவானின்னு நினைக்கிறேன். ஸோ பவானிக்கு அடுத்தபடியாக இந்த புல்லட்டில் வந்து இப்போ தான் வந்து போக போகிறேன். ஸோ ஈரோடு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்பா வந்து அங்கே மலை தெரியுது அவங்களுக்கு, அந்த ஸோ இந்த கார்னர்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கர்நாடகா மலை தான். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து அப்பா வந்து போயிட்டு வந்திருக்காரு அங்கே. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எல்லாமே இந்த வண்டி வந்து போயிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த புல்லட்டில் வந்து நான் அதிகமாக வந்து போனது கிடையாது. ஏன்னா இதில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் எப்படின்னு ஸோ லாங்காக ஓட்டி பட்டதை வந்து தெரியும். ஸோ அதனால் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த லாங் ரைடுக்கு முன்னாடி ஒரு டீசலை வந்து போட்டுருவோம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிப்பாங்க இது வந்து பெட்ரோல் பைக்குன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக டீசல்க்கா 100 ரூபாய்க்கு. இந்தாக்கா, அதுக்கு கீழே ரிசர்வ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன். பார்க்கலாம் ஈரோடு வரைக்கும் போகுதான்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. அப்பா, டீசல் புல்லட்டோட சவுண்ட் ஒன்று, அதோட இது பண்ணுறது ஒன்று, ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று, போதும் ஆகிடுது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே. ஸோ அப்பா இன்றைக்கி நம்மளோட வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 60. ஏன்னா அது வரைக்கும் தான் டியூன் பண்ணியிருக்குது. அப்பா என்னமோ வந்து அடிச்சிடுச்சா ஹெல்மெட்டில், செத்துடுச்சு அடிச்சு. பூச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஈரோடு வந்து நான் எதுக்கு போகிறேன்னா ஒரு வந்து முக்கியமான ஒரு கடைக்கு வந்து போகிறேன். நம்ம ட்ராவலுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறதுக்கு தான். எனக்கு மட்டும் யூஸ் ஆகாது, நிறையா பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆக போகுது. அதுவும் இல்லாத நம்ம டீசல் புல்லட்டு நேற்று தான் டெலிவரி எடுத்தோம்ல ரெடி பண்ணி. ஸோ அதனால் இதோட பர்ஃபார்மன்ஸு மைலேஜ் எல்லாம் எவ்வளோ வருது கால்குலேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ கரெக்டாக ரிசர்வுக்கு மேலே 3 லிட்டர் வந்து இருக்குது. நம்ம அங்கே ஓட்டுறதை பொறுத்து எவ்வளோ தீருதோ அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், பார்க்கலாங்க. ஸோ எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டீசல் புல்லட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பீட்டு கேட்குதா உங்களுக்கு? அதே அட்டாடாடா பட்ட 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 பட்டன்னு சவுண்டு கேட்குது வருங்க. சூப்பராக இருக்குல்ல? என்ன இது ஸ்பீடு மட்டும் ஒரு டீசல் புல்லட்டுக்கு ஒரு 90-80 வரைக்கும் ஸ்மூத்தாக நார்மலாக ஓட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுங்களேன், இந்த புல்லட் அடிச்சுக்கிறதுக்கு இப்போ இருக்கிற புல்லட் ஒன்றுமே பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிற புல்லட்டெல்லாம் வந்து இவ்வளோ சொகுசாக இருக்குமா, இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து திங்களூர் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு வீட்டில் ரேஞ்சர் ரோவர் கார் நின்றுருந்துச்சு, நான் வந்து பார்த்தேன் ரீசெண்டாக. இப்போ இருந்தேன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஊர் பேர் வந்து கரெக்டாக தெரியல. இங்கே ஒரு கரெக்டாக ஒரு 4:10 கிராஸ் ஆகிருக்கிறோம். ஏன்னா என்ன சொல்கிறது, நம்ம டீசல் புல்லட்டில் முதல்ல லாங் போகிறதுனா இப்போ போகிறது தாங்க. கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ 40 வருஷத்தில் இந்த வண்டிக்கு வந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பாவெல்லாம் இங்கேருந்து தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவுக்கு அதுமாதிரிலாம் ஓட்டியிருக்காரு நிறைய டைமு. ஆனால் நான் ஓட்டுறதுல இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் லாங்கு. என்னடா பள்ளமா அது? இந்த பள்ளத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு சஜஷன் தோணுது. இது நீங்கள் யாராச்சும் வக்கீலாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து அப்பீல் பண்ணுங்கள். என்னென்னா, ஸோ இந்த ரோட்டில் வந்து பறைக்கிறாங்கல்ல, ஸோ இடையில வந்து குழி பறைக்கிறது, ஓசு போடுறதுக்கு, மறுபடியும் பள்ளம் பறைக்கிறது தேவையில்லாமல் அவங்களோட வீட்டு தேவைக்காக வந்து பறைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து
பஞ்சாயத்துலேயோ இல்லை வந்து நகராட்சியிலையோ எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வந்து அப்ரூவ்டு வாங்கி அதை வந்து பறைச்சாங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மூடிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க வந்து அப்ரூவ்டு இல்லாமல் தேவையில்லாமல் அவங்க பறைக்கிறதுனால அப்படியே பறைச்சி போட்டுட்டு போயிடுறாங்க. கரெக்டாக வந்து ப்ராப்பராக அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. நைட் டைமில் யாராவது போகிறாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அது வந்து விபத்துக்கு தான் ஆகுது. இது வந்து ரியல் டைமில் எல்லாத்துக்குமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை பைக் டேமேஜ் ஆகிறதா இருக்கட்டும், கார் உள்ள விடுறதா இருக்கட்டும், பைக்கை உள்ள விடுறதா இருக்கட்டும், டம்மால் டுமில் நீடிக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பர்மிஷனோ அதுக்கு ஒரு லா வந்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் போடுவோன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேமேஜ் ஆகாது, எல்லா பக்கம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி நீங்கள் யாராவது லா படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு இந்த அதுக்கு பேர் என்னது, வா அந்த வீடு சூப்பராக இருக்குல்ல. சரி, கம்மிங் டு த லா. ஐயோ இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சமூக வழக்கு உங்களுக்கு நீங்கள் போடணுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம லட்சுமியை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ராடக்ட் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம ஹெல்மெட் போட்டுகிட்டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல, அதனால் அட்வான்ஸ்டாக அவங்க வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து நான் மொட்டை அடித்து ட்ரை பண்ணதே அதுக்கு தான். மறுபடியும் இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து வாங்க போகிறேன். இப்போ வந்து அதோட ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்குதான், அவங்களே வந்து கூப்பிட்டாங்க. ஸோ போயிட்டு அதை வாங்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாத நம்ம டீசல் புல்லட்டோட பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு டீசல் புல்லட் இருக்குது மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க, அதையும் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அவருக்கு நம்ம புல்லட்டை பார்க்கணும்னு சொல்லி ஆசை. பார்க்கலாங்க, டைம் இருந்தால் எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் கரும்பு, மஞ்சள். ஸோ ஈரோட்டுக்கு சொல்லவே தேவையில்லை, மஞ்சள் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக கரும்பு. அப்படியே நீங்கள் நைட்டெல்லாம் வர்றீங்க, ஏன் பகல் டைமே வரீங்கன்னா அப்படியே கரும்பெல்லாம் முறித்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கட்டி வச்சு அடித்தாங்கன்னா எனக்கு தெரியாது. வாவ், கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஒரு கருப்புசாமி கோயில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சின்ன பின்னமான டிராஃபிக்குள்ளே இந்த பைக் ஓட்டுறது ஐயோ பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா வெயிட் ஆகுது. திடீர்னு கிளச்சை மாற்றி இந்த பக்கம் கீரெல்லாம் ரைட் சைடில் இருக்குதா, பிரேக் அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது. மாற்றி கீதை விட்டுட்டாலும் அதுவும் சம்பவம். அதனால எப்படி ஓட்டுறேன்னே தெரியாமல் அப்படியே சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. வேர் இஸ் லட்சுமி கிருஷ்ணா ஹேர் ஆயில்ஸ் நேச்சுரல்ஸ். இங்கே தானே போட்டுருந்துச்சு 240. ஓ இங்கே தான் இருக்குதுங்க லட்சுமி கிருஷ்ணா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ஈரோடு தான். இங்கே பாருங்கள் நம்மளோட லட்சுமி இங்கே ரோட்டில் நின்றுருக்குது. ஸோ உள்ளே போனோம்னா ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? அக்கா புதுசாக என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு? புதுசாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஹெல்த் மிக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னக்கா? பார்த்தீங்கன்னா பேபிஸில் எல்லாத்துக்குமே நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி நம்ம மில்கில் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹெல்த் ட்ரிங்க். ஓகே, பாருங்கள் எல்லா விதமான ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஹேர் கேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர்ஸ் ஒன்று தனியாக வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஆஃபர்ஸ் இருக்கிறது. ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ப்ராடக்ட் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து என்னமோ க்ரீம் ஐட்டம், அதுக்கப்புறம் இது என்னது க்ரீன் ஆப்பிள் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் கேர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சசி ரேகா அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கீங்க? இது வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? கிட்ஸுக்குன்னா எப்படி யூஸ் பண்ணலாம்? இது வந்து நம்ம காலையில மார்னிங் ஹெல்த் ட்ரிங்கா எடுத்துக்கிறது, பால்ல 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிறது தான். காலையிலயும் நைட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஹெல்த் ட்ரிங்க் தான் டோட்டலி. இதுல ராகி மாவு, தென் பாதாம், ரைஸ், ஜாகரி பவுடர், ஆல்மண்ட், இதோட காம்பினேஷன் ஆஃப் பவுடர் தான். ரொம்ப ஹெல்தி பவுடர், ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட். இது நம்ம பால்ல கலந்து எடுத்துக்கும் போது கிட்ஸ் எல்லாமே நல்லா வளர்றதுக்கு, ஹெல்தியா இருக்கு. ஓ அவங்களோட growthக்கு. ஓகே ஓகே, நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் சுகரே கிடையாது, ஃபுல்லி நேச்சுரல் தான். இதுவே நமக்கு இது எமியாவும் இருக்கும், நல்ல ஹெல்தியான ஃபுட்டாவும் இருக்கும். சோ டேஸ்ட் பிளஸ் ஹெல்த் ரெண்டுத்தையுமே நம்ம காம்பினேட் பண்ணி கொடுத்திருக்கோம். ஓகே ஓகே, சோ மல்டி விட்டமின்ஸ் மாதிரி. எஸ், மல்டி விட்டமின் அண்ட் அயர்ன் இருக்கு, புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே ரிச் ஃபுட் இது.
ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்குல்ல இந்த பெரிய டப்பா, இது என்னது? இது வந்து ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் பவுடர். Okay. நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்ம பாடியில இருக்க தேவையில்லாத ஃபேட் எல்லாம் லாஸ் பண்ணி பாடி டைட் பண்ணி கொடுக்கும். Okay. மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் பிஃபோர் தி மீல் இத நம்ம எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஒல்லியாக இருப்பான். அவன் போய் டெய்லி 2-3 கிலோ பிரியாணி அவ்வளோ சாப்பிடுவான். ஆனால் அவன் வந்து கெயினே ஆகலை. ஸோ அது மாதிரி ஆளுகள் இது வந்து ட்ரை பண்ணால் இது வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி Okay. பர்சன்ஸ்க்குலாம் நம்ம வெயிட் கெயின் பவுடர் எடுத்துக்கலாம். ஓ, வெயிட் கெயின் தனியாக இருக்குது, இது வந்து வெயிட் லாஸ் பவுடர். ஓகே, இது வந்து ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே ஓகே. அவர் வந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலயோ ஜெனடிக் இஷ்யூனாலயோ ஒல்லியாவே இருக்கலாம். Maybe இருக்கலாம். இது வந்து நம்ம அவர் நார்மல் ரெகுலர் ஃபுட் கூட இத பால்ல கலந்து பிஃபோர் தி மீல் எடுத்துட்டு இருக்கும்போது அவரோட மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓ, இது ஓகே, இது வந்து வெயிட் கெயின். எஸ். ஓகே. இங்கே கீழே இது என்ன வச்சுருக்கீங்க? இது நம்ம கோம். ஓகே. சார்கோல் நீமா? நீம் கோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா நீம் கோம் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்களோட பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லட்சுமி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. அது வந்து இது சார்கோல் இன்ஃபியூஸ்டு பேம்பு ஸ்டிக். இது பேம்பு ஸ்டிக்கிங்களா? ஆமாம். ஓகே. இது எல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது? இதெல்லாம் 99 ரூபீஸ் தான். 99 ருபீஸ். கோம்பு வந்து 99 ருபீஸ். இது என்னது? இது வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் லேடிஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கோம். Okay, okay. இன்ஃபியூஸ் பண்ணது. Okay. ரொம்ப ஹெல்தியா இருக்கும். நம்ம ரீச்சிங் ரேஷஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இருக்கும். ஓகே ஓகே. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிட்டத்தட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபேஸ் பேக் இருக்கு, நைட் ஜெல், நைட் சீரம், Okay. டே கிரீம். டே கிரீம்ல மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், விட்டமின் சி கிரீம் எல்லாமே இருக்கு. Okay. அவங்க ஸ்கின் டைப்க்கு எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து நாங்க கைட் பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏஹெச்ஏ பிஹெச்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக அதோட வேலை என்னது? இது வந்து நம்ம AHA BHA யூஸ் பண்ணது பொமோகிரானேட் சீரம் தரும். Okay. இது வந்து ஸ்கின் டெட் செல்ஸ் நிறைய Peel ஆகுன்னு சொல்றாங்க. ஸ்கின் பீலிங் தான். Okay. பட் இது நேச்சுரலா இருக்கு. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ வந்து பிக்மெண்டேஷன் ஆகுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த போர்சஸ் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிட்டு பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாமே? ஆமா, இது அதோட வேலையே இதுதான். நம்ம Okay. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் அப்போ போர்சஸும் வந்து இதில் க்ளோஸ் ஆகுங்களா? மினிமலா ஓரளவு சின்ன போஸா இருக்கு, குட்டி குட்டியா இருக்குன்னா அது ரெடி ஆயிடும். ஓகே. பட் ஓவரா இருக்குன்னா நம்ம ஓபன் போர்க்காக தனியா கிட் வச்சிருக்கோம். அது யூஸ் பண்ணும்போது நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. அந்த கிட் என்னன்னு சொல்லிட்டு காமிங். 3 ப்ராடக்ட். ஷீட் நமக்கு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு மேரேஜ் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஷீட் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் டே மேரேஜ்னா தான் அது யூஸ் பண்ணணும். அப்பலாம் இல்ல, ஃபங்க்ஷன்னால யூஸ் பண்ணிக்கலாம். Okay. இங்கேயும் ஸ்கின் கேர் தான். ஓ, 3 ரேக்குமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குங்களா? ஓகே. இது வந்து என்ன சொன்னீங்க? இது ரெண்டு ரேக்குமே ஃபேஸ் வாஷோட ரேக். ஓகே. அதில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு? சி அண்ட் கிரீன் ஆப்பிள்ல ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஓகே. இது ஸ்க்ரப்பிங்கோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பிரஸ் பண்ணோம்னா ஃபோம் வரும். ஓகே ஓகே அது ஓகே. 2-3 மினிட்ஸ் ஜென்டலா ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டா நல்ல க்ளோ கொடுக்கும். ஓ, ஓகே. இதுல நார்மல் ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்கன்னா காஃபி, ரெட் சாண்டல், ஸ்க்ரப்பிங் ஃபேஸ் வாஷ், விட்டமின் C+E இருக்கு, ஆக்னி ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஓகே. இது வந்து சோப்ஸ். சோப்ஸ்ல வந்து டாங்கி மில்க் அண்ட் கோட் மில்க் ரெண்டு டைப் மில்க் சோப்ஸ் இருக்கு. கூட ஃப்ளேவர்ஸ் நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அப்ப அங்க இருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்காக நம்ம பேபி ஷாம்பு வச்சிருக்கோம். Okay. பேபி லோஷன்ஸ் இருக்கு. தென் பேபிஸ்க்கு உண்டான சோப்ஸ் இருக்கு. ஓகே. ரொம்ப 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 நல்ல ப்ராடக்ட். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் நலுங்குமாவு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பாடி பாத்திங் பவுடர்ஸ் இது. பாடி பாத்திங் பவுடர். பாத்திங் பவுடர். இதனால என்ன பெனிஃபிட்ஸ்? இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேன் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கிற குளிக்க வைக்கிறச்ச நம்ம நல்ல க்ளோ கொடுக்கும். ஓ, ஓகே. தென் நமக்கு ஒரு பயம் கூட இருக்குல்ல, நிறைய பேருக்கு நான் பிறந்த குழந்தைக்கு எடுத்து சோப் போடுறதா ஆமா ஆமா அப்படின்னு இருக்கிறவங்க இது வந்து ஜஸ்ட் கடலை மாவு மாதிரி. ஓகே. ரோஸ் பெட்டல், கஸ்தூரி மஞ்சள் அதோட ஓ, காம்பினேஷன். அதெல்லாம் தான் உள்ள இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மேல இருக்கிறதும் ஒரு ஹேர் கேர். ஹேர் கேர், ஷாம்பூஸ் வெரைட்டிஸ் பிளஸ் கண்டிஷனர் வச்சிருக்கோம். ஹேர் ஆயில் இருக்கு, ஜெல்ஸ். ஹேர் லாஸ் ஆனவங்களுக்கு திருப்பி இருக்கா? ஹேர் லாஸ் ஆனவங்களுக்கு திரும்ப இந்த கிட்டா யூஸ் பண்றச்ச ஷோரா நமக்கு நியூ ஹேர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னது? ஹேர்க்கான பூஸ்டர் கிட், பயோட்டின் ஹேர் கம்மிஸ் Gummies. பிளஸ் 32 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் பிளஸ் 4 ஹெட் ஜெல். Okay. நம்ம கிட்டா யூஸ் பண்ணும்போது ஹேர் இல்லாத. ஆமா, இது உங்களோட ஆட்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். ஆமா, இதுதான் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட். இது ரீக்ரோத் கிட். நம்ம Okay. பால்னஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் நெத்தி ஏறி இருக்கு, அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம இது கிட்டா யூஸ் பண்ணும்போது நியூ ஹேர் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும். இது நம்ம 8 lakhs plus customers தென் ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. ஓ, இது வாங்குறாங்களா? இது வாங்குறாங்க. ஓகே. இது ஃபுல்லாவே வந்து அப்பப்ப ஆஃபர்ஸ் போடுற ஆஃபர்ஸ் ஜோன் இருக்கு பாருங்க. பிரைசிங் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. தென் இது நியூ லான்ச். ஓ, லிப்ஸ்டிக்கும் வச்சிருக்கீங்களா? இப்பதான் லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே.
அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இப்போ உங்கள் ப்ராடக்டாக இருக்கட்டும், இப்போ எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே ஏன் எல்லா ப்ராடக்ட்டையும் தாண்டி இந்த லட்சுமி கிருஷ்ணா வந்து நேச்சுரல்ஸை வந்து சூஸ் பண்ணணும்? ஏன்னா லட்சுமி கிருஷ்ணா வந்து ஆல்வேஸ் நேச்சுரல்ஸ். ஓகே. நமக்கு ஹார்ம்ஃபுல்லான எந்த இன்கிரிடியன்ட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணது. ஓகே. நம்ம வந்து தைரியமா எல்லாரும் யூஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட். எல்லாமே சர்டிஃபைடு இது பண்ண. ஓகே ஓகே. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் வந்து வாங்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் ப்ராடக்ட் எல்லாமே ஹார்ம்ஃபுல்லான இன்கிரிடியன்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக ஈரோட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை வந்து எங்கெங்க இருக்கு? தாண்டி ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்லேயும் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். வெப்சைட் இருக்கு, ஆப் இருக்கு, இன்ஸ்டாகிராமில் பேஜ்லேயும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது போக பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா 4 பிரான்ச் இருக்கு. 4 பிரான்ச் வச்சிருக்கீங்களா? வடபழனி, புரஷிவாக்கம், வேளச்சேரி. பெங்களூர்ல இருக்கு, ஒசூர்ல இருக்கு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி. அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. ஓகே ஓகே. இது என்ன டெய்லி கலர்ஃபுல்லா டீச் சொல்லுங்க. இந்த சாக்லேட் வந்து டெய்லி வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து சொல்லுங்க. தேங்காய் போடுங்க. டெய்லி நைட் கைஸ், நம்ம லட்சுமி கிருஷ்ணா ஹேர் அண்ட் ஸ்கின் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீரியஸாக எனக்கு ரொம்ப குழம்பி போச்சு என்ன வாங்குறதுனே தெரியாமல். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூடி கூட நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், ஓப்பன் போர்சஸ் எல்லாம் போகணும், தயவு செஞ்சு எதுவும் வழி சொல்லுங்கன்னாங்க. அது ஏன் வருது, எப்படி வருது? சீரியஸாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்களா இல்லையோ டவுட்டு கேட்குறதுக்கே வரலாம்ப்பா இங்கே ஒர்த்து. ஸோ நம்ம புல்லட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்டுக்கு போய் சேர்ந்ததான் தெரியும் இதோட மைலேஜ். பைத்தியாரனடா. ஏன் ப்ரோ நீங்க வாட்டுக்கு அப்படியே வர்றீங்க? ஐயோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு இல்லை, ஆக்சிடென்ட் அவங்களே பண்ணிட்டாங்க. புல்லட்டோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்களா, ஹேண்டில் பார் இங்கே இவ்வளோ பெரிய பம்ப் இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு எதுவுமே ஆகலை, அவங்களுக்கு தான் அடி. கையே ஃபுல்லாக இதாகிடுச்சான், ரத்தம் கட்டி பிளட்டு லைட்டாக வருது. அவரே சொல்கிறாரு, ப்ரோ சாரி ப்ரோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சா அப்படின்னு. நான் போயிட்டு திட்டக்கு போனேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவரே பொலைட்டாக பேசுனங்காட்டி அதுக்கப்புறம் சாரி ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவரே சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு நேரம் சரியில்லையாட்டாக்குது ப்ரோ அப்படிங்கிறாரு. எனக்கு சுண்டு விரல தான் அடிச்சிருச்சுங்க பாருங்க, நல்லா மடங்க மாட்டேங்குது விரல, ஆடுது கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து நசீனூர் ரோட்டை பிடிக்கணும், அப்போ தான் நம்ம வந்து போக முடியும். நசீனூர், திங்களூர், கெட்டிசவியூர் நம்ம ஊர். BLUBEE BBEE ஸோ நம்ம இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்ருக்குறோம். ப்ரோ இது என்ன கடை ப்ரோ? என்ன ஊர்? வீரப்பஞ்சத்திரமா? வீரப்பம் பாளையமா? ஆக்சுவலாக வில்லரசம்பட்டி 4 ரோடு இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸு. இன்றைக்கி இங்கே சிஎம் வராங்களாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேங்க. ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. பேர் ப்ரோ? இது ஃபுட்டி ஸ்பாட், நம்ம வீட்டு பிரியாணி ஃபுட்டி ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தள்ளுவண்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ப்ரோ? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, சரி பண்ணிடுங்க. பாய் ப்ரோ. ப்ரோ நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு போய் கேட்டேன், ப்ரோ பாஸ்மதி ரைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்மதி இல்லை ப்ரோ, இதுதான் இருக்குது, வேணா சாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார்.
அந்த விதம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. சாம்பிள் வந்து கொடுத்தாரு. எவ்வளோ தெரியுமா, இத்தினூண்டெல்லாம் கையில் வந்து கொடுக்கல, இத்தினூண்டு ஒரு பிளேட்டில், அதாவது ஒரு குடமூடி வைப்போம்ல அந்த பிளேட்டில் வந்து இவ்வளோ ஒரு கரண்டி அள்ளி போட்டு சாம்பிள் இந்த ப்ரோ சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நம்ம கட்டலாம் அப்படின்னாரு. நான் குஸ்கா தான் கட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் பிரியாணியே வந்து கட்டிட்டாரு. நல்லா டேஸ்ட் சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. மசாலாலாம் நல்லா அதிகமாக நல்லா இருந்துச்சு. செட்டிநாட்டில் மசாலா போட்டால் எப்படி இருக்கும், செட்டிநாடு மசாலா சொல்ல, மசாலா ஜாஸ்தியாக நல்லா இருக்கும்ல, அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நம்ம வந்து ஈரோடு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளோட பைக்கில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லீக்கேஜ் எல்லாம் வந்து இருந்துச்சு, அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ அதை சரி பண்ணினதுக்கப்புறம் வந்து ஸோ ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்குறேன். நம்ம வந்து லாங் அடித்தோம், ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்து வரல. ஸோ மைலேஜ் பர்ஃபார்மன்ஸு டீசல் புல்லட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டீசல் புல்லட்டோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெர் லிட்டர் வந்து 60லேருந்து 65 வந்து கிடச்சிருக்குது. ஸோ 63 இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 60க்கு மேலே வந்து போகல, ஏன்னா 5 HP இன்ஜினு. ஸோ அதுக்கு மேலே வந்து போனால் ரொம்ப உதற மாதிரி இருக்குது, வைப்ரேஷன் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து எண்டிங் வீடியோ நைட்டே வந்து எடுக்கலான்னு நினச்சேன். ஏன் எடுக்கலைன்னா, ஸோ டீசல் புல்லட்டில் போயிட்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம் வந்துச்சு. ஸோ அதனால அப்படியே வந்து படுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்லட்டோட ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன். இங்கே டீசல் புல்லட் நிறையா வந்து சேல்ஸ் வந்து கோபியில் வந்து இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க, நம்ம சேனல் பேர் வந்து சொன்னீங்கன்னா. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இருக்கிற புல்லட்டு நீங்கள் எடுத்து வந்து ஓட்டுறதுக்கும் அது வந்து 30-35 வந்து கிடைக்கும். ஸோ இந்த புல்லட்டு வந்து ஓட்டுறதுக்கும் அதே தான். ஸோ நீங்கள் கிராமத்தில் ஓட்டுறீங்க, சிட்டி சைடு வந்து போகிறீங்கன்னா ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வந்து போக மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து தேவையில்லை, ரெண்டாவது வந்து மைலேஜ் தான் வந்து முக்கியம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ இந்த டீசல் புல்லட் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் வந்து 60-65ங்கும் போது யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ லவ் யூ ஆல்.